ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான ஒரு 10 கொஷின் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 வினாடிகள் இருக்கும். அந்த 5 வினாடிக்குள்ளேயே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, உலக காற்று நாள். ஜூன் 15, ஜூலை 15, ஜனவரி 15, டிசம்பர் 10. ஆன்சர் ஜூன் 15. உலக காற்று நாள் ஜூன் 15. உலக காற்று நாள் ஏன் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காற்று ஆற்றலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக ஜூன் 15, அதாவது ஆண்டுதோறும் ஜூன் 15 காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு காற்று ஆற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. கொஸ்டின் 2, வெண்ணி குயத்தியார் என்பவர் சங்ககால பெண் புலவர், காப்பிய நாயகி, பாண்டிமாதேவி, இடைக்கால பெண் புலவர். ஆன்சர் சங்ககால பெண் புலவர். வெண்ணி குயத்தியார் என்பவர் சங்ககால பெண் புலவர். இவர் பாடிய பாடல் புறநானூற்றில் 66வது பாடல் ஒரே ஒரு பாடல் தான் கிடைச்சிருக்கு. இவர் குயவர் குலத்தை சேர்ந்தவர். வெண்ணி என்பதன் பொருள் ஒரு வகை பூ. கொஸ்டின் 3, செந்துக்கு தந்தை என்று பாராட்டப்படுபவர். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் பாரதியார். செந்துக்கு தந்தை என்று பாராட்டப்படுபவர் பாரதியார். கொஸ்டின் 4, முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை? 101, 102, 103, 104. ஆன்சர் 103. முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் 103. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 5, பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப் பெறுபவர். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்படுபவர் பாரதியார். கொஸ்டின் 6, முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? 8 தொகை, 10 பாட்டு, கீழ்கணக்கு, சிற்றிலக்கியம். ஆன்சர் 10 பாட்டு. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 7, முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர். கபிலர், மாங்குடி மாதேவர், நப்பூதனார், நக்கீரர். ஆன்சர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் நப்பூதனார். கொஸ்டின் 8, பொன் வணிகனாரின் ஊர். உறையூர், மதுரை, காவிரி பூம்பட்டினம், குற்றாலம். ஆன்சர் காவிரி பூம்பட்டினம். பொன் வணிகனாரின் மகன்தான் நப்பூதனார். கொஸ்டின் 9, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர். பா. சிங்காரம், மு. வரதராசன், திரு. கல்யாண சுந்தரம், அகிலன். ஆன்சர் பா. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம். கொஸ்டின் 10, பா. சிங்காரம் பணியாற்றிய இதழ். தினகரன், தினமணி, தினத்தந்தி, தினமலர். ஆன்சர் தினத்தந்தி. தினத்தந்தி தமிழ்நாட்டின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்றாக இருக்கு. இந்த நாளிதழ் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1942 தொடங்கப்பட்டது. எங்க ஃபர்ஸ்ட் அந்த பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மதுரையில். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.